அழகான ஒரு காட்டில் சோலை மலர்களும் பச்சை மரங்களும் பறவைகள் பாடும் மலைகள் சூழ்ந்த இனிய வனத்தில் பல விலங்குகள் இணைந்து வாழ்ந்தன. அந்த காட்டின் நடுப்பகுதியில் ஒரு பெரிய யானை வாழ்ந்தது. அது மிகவும் வலிமையானதும் மிகவும் உயரமாகவும் கம்பீரமாகவும் திகழ்ந்தது. யானை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் பூமியை தட்டி எழுப்பும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அந்த காட்டின் மரங்களில் ஒளிந்து ஒளிந்து எப்போதும் தத்தித் தாவி ஓடிக்கொண்டிருந்த ஒரு அணிலும் வாழ்ந்தது. அந்த அணில் சிறியதாய் இருந்தாலும் அது மிகவும் பரந்த மனப்பான்மை கொண்டதாக இருந்தது. அது எப்போதும் தன்னை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்திக் கொள்ளும். மரம் ஏறி பழங்களை சேகரிக்கும், மேலும் தன் குடிலுக்கு உணவை கொண்டு செல்வதும் தோழிகளுடன் விளையாடுவதும் அனைத்துமே இதயங்கவரும் காட்சிகளாக இருந்தது. ஒருநாள் அந்த காட்டில் களைகட்டிய காற்றும் பனியும் ஒரு சேர மாறி மாறி வந்தது. பருவமழை துவங்கியது. வானம் முழுவதும் கருணையற்ற மேகங்களால் மூடப்பட்டு இடியுடன் கூடிய கடும் மழை பொழிந்தது. என்ன செய்வதென்றே தெரியாமல் சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் தறிகெட்டு ஓடிக்கொண்டே இருந்தன. அந்த நேரத்தில் பலம் பொருந்திய யானை ஒரு சத்தத்தை கேட்டது. அது தனக்கு அருகாமையில் உள்ள பழைய மரத்தினடியில் உள்ள கிணற்றின் அருகில் இருந்து கேட்டது. ஆமாம், அது ஒரு அணிலின் குரலாகத்தான் தெரிந்தது. கட்டாயம் அது கிணற்றிற்குள் விழுந்து இருக்க வேண்டும் என்று எண்ணியது யானை. உடனே அருகில் சென்ற யானையின் காதுகளில் அந்த அணிலின் சத்தம் பலமாக கேட்டது. ஆனால் மழை வெறித்தனமாக அரக்கன் போல் கொட்டிக்கொண்டிருந்தது. அணில் வெளியே வர முடியாமல் நடுங்கியது. யானை தன் பெரிய தும்பிக்கையை நீட்டி மெதுவாக அணிலை காப்பாற்றியது. அணில் தற்போது தனது உயிர் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தது. அணில் தான் ஒரு மறுபிறவியை அடைந்ததாகவே கருதியது. ஆனால் யானை தன்னை பற்றி பெருமிதமாக எதுவும் நினைக்கவில்லை. அது தன்னுடைய இயல்பான குணத்துடன் அவ்வாறு செய்தது. ஆனால் அந்த அணில் மட்டும் அந்த நன்றி உணர்வை வாழ்நாள் முழுவதும் மனதில் வைத்துக் கொண்டது. பிற நாட்களில் யானை எப்போதும் அதன் வழியில் நடக்கையில் அணில் அந்த காட்டின் மரங்களின் மீது இருந்து யானைக்கு தனது நன்றியை தெரிவிக்கும் விதத்தில் அதை வணங்கியது. அணில் ஒரு சிறிய உயிரினம், ஆனால் அதன் நன்றி உணர்வு மிக பெரியது. கோடைக்கால துவக்கத்தில் காட்டில் வறட்சி ஆரம்பமானது. நீரின்றி விலங்குகள் தவித்தன. பலம் பொருந்திய யானை தன் வழக்கமான குடிநீர் ஊற்றுக்கு சென்றபோது அங்கு தண்ணீர் இல்லை. ஆனால் அருகே ஒரு ஆழமான பகுதியில் தண்ணீர் இருப்பதை அருகில் இருந்த பறவைகள் உணர்த்தியது. யானை அங்கே சென்று தண்ணீர் போதுமான வரை அருந்தியது. பின்பு திரும்பி வரும் வழியில் யானை தனது கால் இடறி கீழே விழுந்தது. தனது தும்பிக்கையின் உதவியால் எழுந்து நிற்க முயற்சித்தது. ஆனால் முடியவில்லை. அந்த குழியில் இருந்து வெளியேற முடியாமல் தவித்தது. அப்போது மரத்தில் இருந்த அணில் அதை கவனித்தது. யானையின் பரிதவிப்பு அதற்கு புரிந்தது. உடனே அது எதை பற்றியும் யோசிக்காமல் ஓடிச் சென்று மற்ற விலங்குகளை உதவிக்கு அழைத்தது. அனைத்து விலங்குகளும் மரங்களிலிருந்து தொங்கும் கொடிகளை ஒவ்வொன்றாக சேர்த்து ஒரு வலுவான கயிற்றினை உருவாக்கியது. அதை யானையின் மேல் போட்டு யானையை கட்டி இழுத்து அதனை காப்பாற்றத் தொடங்கியது. அனைத்தும் அணிலின் மேற்பார்வையிலேயே நடந்தது. மெல்ல மெல்ல யானை குழியிலிருந்து மீண்டு மேலே வரத் தொடங்கியது. தற்போது யானை காப்பாற்றப்பட்டுவிட்டது. அந்த நாள் யானைக்கு ஒரு உயிர்காப்பானாக அணில் மாறியது. பலம் பொருந்திய யானையின் கண்களில் சிறிய அணிலின் உதவி மிகப்பெரிய செயலாக தெரிந்தது. அதை நினைத்து யானை பெருமிதம் கொண்டது. இப்போது அவர்கள் இருவரும் நண்பர்கள் ஆனார்கள். அணில் அப்போது கூறியது, நம்மால் இயன்ற அளவிற்கு எப்போதும் அனைத்து உயிர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். நன்றி என்பது நமது உதட்டளவில் இருந்து வெளிப்படுவதில்லை, ஆனால் அது நம் உள்ளத்தளவில் இருந்து வெளிப்பட வேண்டும். அந்த காட்டில் வாழும் அனைத்து விலங்குகளும் இந்த கதையை கேட்ட பிறகு நட்பின் இலக்கணத்தை புரிந்து கொண்டன. அதற்கு பிறகு யானை மற்றும் அணில் ஆகியவை காட்டின் அனைத்து விலங்குகளுக்கும் நல்லது செய்யும் நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் உதவியுடன் அந்த காட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் குடியேறியது. பொதுவாகவே வாழ்க்கையில் பிறர் செய்யும் உதவிகளை நாம் மறந்துவிடாமல் நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது மிக முக்கியம். அணில் செய்த உதவி போல ஒவ்வொருவருடைய சிறிய செயல்களும் ஒருவரது வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம். அதனால் குழந்தைகளே, எப்போதும் நன்றி சொல்லுங்கள். அதை மறக்காதீர்கள். நன்றி, தயவு ஆகிய இரு சொற்களும் நமது வாழ்க்கையை மிக அழகாக மாற்றும்.